சென்னை மாநகரம் விரிவடைய மக்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது. ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வளவு பெரிய வெள்ளத்தடுப்பை முன்னிட்டு இவ்வளவு நடவடிக்கை எடுக்க தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு முதல் வேலை நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிவிட்டது. எனவே சில நேரங்களில் நீர்வழி போக்குகள் மறிக்கப்படுகிறது அல்லது வேறு திசை திருப்பி விடப்படுகிறது. ஆகவே பல்வேறு பகுதிகளிலே வாழ்கிற மக்கள் எப்படியோ அங்கு இருக்கிற தண்ணீர் வெளியே போகலாம் என்று ஒரு சிறு வழியை கண்டித்து அனுப்புகிறார்கள். அது சென்னையை சுற்றி மழை காலங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது. எனவே இதற்கு முன்னுரிமை கொடுத்து இதை கவனிக்க வேண்டும் என்று தளபதியினுடைய அரசு பல முன்னேற்றங்களை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். நீங்கள் பார்த்தால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பொழிகிற மழை அவைகளை முன்னெச்சரியாக நிரந்தர தடுப்பு பணிகள் மேற்கொள்ள நீர்வளத்துறை ஆண்டுதோறும் தன் பணியை செவ்வனமே செய்து வருகிறது. பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை அது குறித்து முன்னெச்சரிக்கை எடுப்பதற்காக 2021-22 10.31 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். 2022-23 15.60 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2023-24 24.64 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2024-25 30.50 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் சுமார் 81 கோடி ஒதுக்கப்பட்டு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார். எனவே இந்த ஆண்டு பருவமழை குறித்து முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்வதற்காக சென்ற ஆண்டு 30.50 கோடி, இந்த ஆண்டு 35 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் நிரந்தர பணி ஆற்றி ஆண்டுக்கு ஆண்டு அதுக்கு செலவு செய்வதை விட நிரந்தர பணி ஆற்ற வேண்டும் என்று முதல்வர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். 2022-23 434.22 கோடி செலவு செய்யப்பட்டது. 2023-24 327.41 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது. 24-25 350 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது. இந்த 4 ஆண்டுகளில் 1111 கோடியில் 55 நிரந்தர வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவற்றில் 42 பணிகள் முடிவடைந்து செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 7 இடங்களில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பணிகளும் இந்த ஆண்டு பருவமழை துவங்குவதற்கு முன்னால் முடிந்துவிடும். இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் குன்றத்தூர், மாங்காடு, பேரூர், வெளாச்சேரி, ஆரம்பாக்கம், பள்ளிக்கரணை, மடிவாக்கம், குழல், மாதவரம், கொளத்தூர், ஐனாவரம், குறுக்குப்பாக்கம், குளப்பாக்கம், அயம்பாக்கம், ஆவடி, பருத்திப்பட்டு, தாம்பரம், பீர்க்கரணை, புறநகர பகுதிகள், நாராயணபுரம், கொளத்தூர், கீழ்கட்டளை, நன்மங்கலம், மடிவாக்கம்,
புறநகர் பகுதிகளான திருவொற்றியூர், மணலி, கொளத்தூர், அண்ணாநகர், அடையாறு, மணப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஆண்டு மழையினால் ஏற்பட்ட பெருவெள்ளம் விரைந்து வடிந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நிரந்தர வெள்ளப்பணிகளை பள்ளிகளுக்கென மாண்புமிகு முதல்வர் 338 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார். இதில் ஒக்கியம் மடுவினை மறுசீரமைக்கும் பணி, ஒரத்தூர் மற்றும் மணிமங்கலம் கிளையாறுகளில் விடுபட்டு போன இணைப்பு பகுதிகளை மூடிய காங்கிரீட் வடிகாலாய் அமைக்கும் பணி, சோமமங்கலம் துணை நதியினை மறுபரிசீலனை சீரமைத்து அவற்றுள் நீர்த்தேக்கம் உருவாக்கும் பணி, இதுதான் மிகப்பெரிய ஒரு பணி. ஆலந்தூர், மணப்பாக்கம் கால்வாயில் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணி, அம்பத்தூர் ஏரியில் உபரி நீர் கால்வாயினை கூவம் ஆற்றுடன் இணைக்கும் மூடிய காங்கிரீட் கால்வாய் அமைக்கும் பணி, தெற்கு பகிங்காம் கால்வாயில் இடப்பக்கமாக ஒக்கிய மடுவிற்கு அருகாமையில் கடல் வரைக்கும் வெள்ளப்போக்கி கால்வாய் அமைக்கும் பணி ஆக 12 பணிகள் இதன் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருக்கின்றன. இன்றைக்கு முதற்கட்டமாக இந்த பணி முறை துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மழை வருவதற்கு முன்னால் பெரும்பகுதியான பணிகளை முடிக்கும்படி எங்கள் அதிகாரிகளுக்கு நாங்கள் தலையிட்டிருக்கிறோம். இந்த புறநகர் பகுதியெல்லாம் எப்போதும் வடகிழக்கு பருவமழை என்பது மழையினால் அதிகமாக பாதிக்கப்படும். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால வருங்காலத்தில் எப்படி இருக்கும்? எங்க இந்த செம்மஞ்சேரி, சோலைநல்லூர், பள்ளிக்காரணை அதான் நடவடிக்கை இருக்கணும். ஏன்னா அது முன்ன வேகமாக மழை வருவதற்கு முன்னால் சில கிரானிக்கா இருக்கிற இடங்கள் எல்லாம் செய்துடும். எல்லா தண்ணியுமே போகுது, உச்சக்காடு போகுது. இடையில ஒரு அவுட்லெட் கடல் இணைக்கிற மாதிரி இந்த பக்கத்துல நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய பத்திரிகைகள் ரொம்ப பிரில்லியன்ட் இது மாதிரி ஒரு சில்லற விஷயத்த ஒன்று இல்லாத போய் கூறிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அவங்க எவ்வளோ பெரிய பிரில்லியன்ட்டுங்க நீங்கள் போய் இல்லாத வச்சு தூக்கி வச்சு போடுறாங்க. சாரி, போகலாம்.